நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் நம்பினீங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் அது சப்போஸ் நான் தலைக்கு ஊற்றிக்கிட்டேன், நான் எப்படி விளக்கு போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 கூட மஞ்சள் தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த விளக்கை நீங்கள் போடலாம். நீங்கள் நினைக்கலாம் வெள்ளிக்கிழமையில் நான் விளக்கு போட்டிருக்கேன், செவ்வாய்க்கிழமையில நான் விளக்கு போட்டிருக்கேன். ஆமாம், நான் என்ன பண்ணி என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு நான் எது வேண்டி எனக்கு நடக்கலை அப்படின்னு நீங்கள் நம்பியிருக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் வர ராகுகாலன்றது எந்த தடையாக இருந்தாலும் அதை மிதித்து தள்ளி அந்த அம்மா கல்யாண வாழ்க்கைன்றது ஒன்று கொடுத்துருவா நம்மளுக்கு. ஞாயிற்றுக்கிழமை வர ராகுகாலம் மட்டும்தான் நமக்கு அந்த கல்யாண வாழ்க்கையான பலனை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் போடுறதுலாம் பலன் கொடுக்கும் தான். அது பரிகாரம் பண்ணுறதுக்கான பலனை நம்மளுக்கு கொடுக்கும், பரிகாரம் பண்ணுறதுக்கு, நமக்கான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அப்படின்னு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம போடுற விளக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமைன்ற 9 வாரம் விளக்கு நீங்கள் ஆனால் சாப்பிடாமல் கடைப்பிடிச்சி போட்டுட்டிங்கன்னா, சாப்பிடாமல் இருந்து பால் பழம் தண்ணி எதுவும் சாப்பிடாமல் இருந்து வெறும் வயிற்றில் நீங்கள் போயிட்டு அந்த விளக்கை 9 வாரம் போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். நான் சொன்ன அந்த பொண்ணுக்கு 8 வருஷம் ஆகி கல்யாணம் ஆகலை, அந்த பொண்ணு அவங்க லவ் பண்ணிகிட்ருக்கா என் பொண்ணு, அதனால் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. 28 வயசு ஆகிடும்னு. ஆனால் நான் அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருந்தேன். அதே சமயத்தில் அந்த அக்காவை விளக்கு போட சொல்லியிருந்தேன். அந்த அக்கா போய் போட்டிருந்தாங்க. அவங்க போட்டுட்டு இருக்கும்போது 3வது வாரம் அதுமாரி கோவில் பூட்டி இருந்தது. நான் போட முடியல, நாங்கள் முருகர் கோயிலில் போய் போடுங்கன்னு சொல்லியிருந்தப்போ அவங்க அந்த பொண்ணை கூட்டின்னு போய் தான் போட்டாங்க. அவங்க ஒரு விளக்கு போட தான் அவங்க கூட போனாங்க. வாசல் வரையும் விட்டுட்டு வரத்துக்கு அவங்க எந்த சாமியும் உண்மையிலே சத்தியமாக கும்பிடவே மாட்டாங்கங்க. அவங்க ஒரு ஆச்சரியம், எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்க வீடு சாப்பாடு குறித்து வைக்கிறது இவ்வளோதான். அது கட்டாயப்படுத்தி போட்டதுனால அதனால் அந்த பொண்ணையும் கோயிலுக்கு கூட்டின்னு போயிருந்தாங்க. அந்த பொண்ணு போய் விளக்கு போட்டிருந்தான். அவங்க நான் பேசும்போதெல்லாம் நினைப்பேன், நீ லவ் பண்ண பையன் கிடைக்கலையா, உனக்கு நல்லது நடக்கும், நீ கவலைப்படாத, அந்த பையனை விட்டு வேறு கல்யாணம் கூட பண்ணிக்கொண்டு அட்வைஸ் பண்ணுவேன். அவன் தான் கிடைக்கணுன்னா நீங்கள் சாமி உட்காந்து வேண்டு அப்படின்னுவேன். ஆனால் விளக்கு போடுறதுக்காக வேண்டுன்னு சொல்ல மாட்டேன். எதனா ஒரு சாமி நீ மனசில் நினச்சி வீட்டையே கூட வேண்டி, எதனா கோவிலில் கூட வேண்டுன்னுவேன். ஆனால் அந்த விளக்கு போடுற அன்றைக்கி அவனையே நினச்சி வேண்டியிருக்காவ. அந்த 9 விளக்குக்கு எப்படி தான் அந்த 3 விளக்குக்கு அவங்க அம்மா மட்டும்தான் போய் போட்டாங்க. ஆனால் அந்த 4வது விளக்குலேருந்து அவளும் கூட போய் விளக்கு போட ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் கோயில் கூட நிறைய பார்த்துட்டாங்க அவங்க. ஆனால் அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு பையனே